மாமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல முகூர்த்த நாள். நாளைக்கே காய்கறி வாங்கி வேலையை தொடங்கிடலாம். மாப்பிள, நல்லதை நினைக்கிற நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் மாப்பிள. அதனால ராசாத்தி சொல்ற மாதிரி நாளைக்கே நம்ம தொழிலை நம்ம ஆரம்பிச்சிருவோம் மாப்பிள. அப்போ மாமா, இப்பவே அத்தைக்கு ஃபோன் பண்ணி நம்ம நாளைக்கே தொழில் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தொடங்கி வைக்கணும்னு சொல்லிடுங்க. சரி. டேய், ஃபோன் கொடு. ஆமா மாப்பிள, இந்தா. சொல்லு இனியா, என்ன விஷயம்? அம்மா, நாளைக்கு நாங்க புதுசா ஒரு தொழில் தொடங்க போறோம். நீங்க எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும். டே இனியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்துடுறோம். சரிங்கம்மா. ஆமா இனியா, பணத்தை எப்படா ரெடி பண்ண? ரொம்ப கஷ்டமா இருந்ததாடா? இல்ல, அது என்ன தாலியா? இல்லம்மா, அது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் தாலையூர்ல இருக்கான். அவன் தான் கொடுத்தான். அதை வச்சு தொழில் தொடங்க போறோம். இனியா, அந்த சாமி தான் உன் ஃப்ரெண்டு மூலமா வந்து உனக்கு உதவி பண்ணிருக்கு. நீயும் ராசாத்தியும் ஆரம்பிக்கிற எந்த தொழிலா இருந்தாலும் அதுல பெரிய ஆளா வருவீங்க. இனிமேதான் நீங்க ரொம்ப கவனமா இருந்து அதுல முன்னேறணும். சரியா? சரிம்மா. இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும். நான் போனை வச்சிரேன்டா. சரிம்மா. என்னங்க என்னங்க, ஒரு சந்தோஷமான விஷயங்க. இனிய போன் பண்ணாங்க. அங்க பதட்டப்படாம என்னன்னு சொல்லுமா. நாளைக்கு இனியனும் ராசாத்தியும் புதுசா ஒரு தொழில் தொடங்க போறாங்களாம். அப்படியா? அதுக்கு நம்ம எல்லாரையும் வர சொல்லி போன் பண்ணோம். பரவாயில்ல, ஆத்தா அவனை கைவிடல. இனி அவன் வாழ்க்கையில முன்னேறி மேல வந்துருவான். ஆமா, இனிய பணத்துக்கு என்ன பண்ணா? அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கடன் கொடுத்தானாங்க. எப்படியோ அவங்க நல்லா இருந்தா சரி. ஃப்ரெண்டும் கொடுக்கல, யாரும் கொடுக்கல. அதெல்லாம் சுத்த போய். என்ன சொல்ற கண்மணி? அவங்க இருக்கிற நிலைமையில அவங்கள நம்பி யாரு பணம் கொடுப்பா? கடன் கேட்ட இடத்துல அசிங்கப்படுத்தி தான் அமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஃப்ரெண்டு பணம் கொடுத்திருப்பான்? எல்லாம் பொய் தான். எது பொய்? உனக்கு ராசாத்திக்கு ஒரு நல்லது நடந்தா பொறுக்காதே. உடனே அதுல என்ன குத்தம் குறை கண்டுபிடிக்கலான்னு வந்துருவீங்களா ரெண்டு பேரும்? இனிய என்கிட்ட அவன் ஃப்ரெண்டு தான் பணம் தந்தான், ஏதோ ஒரு ஊர் பேரு கூட சொன்னான். அது அதெல்லாம் சுத்த பொய் சம்பந்தி. உங்களை ஏமாத்த அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. அது பொய்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா அவங்க கண்ணால பாத்திருக்காங்க உங்க பையன் பணம் புரட்டின லட்சணத்தை. மரியாதையா பேசு கண்மணி. நீ சும்மா ஏதாவது சொல்லாத, அப்புறம் அவ்வளவுதான் எனக்கு கெட்ட கோவம் வரும்.
மங்கை, என்ன அவளை மிரட்டுற? அவதான் சொல்றால, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அதுக்கு இல்லக்கா, இவ எப்ப பார்த்தாலும் ராசாத்திய. சம்மந்தி, உங்க பையன் அடகு வச்சு பணத்தை வாங்கினத நானே என் கண்ணால பார்த்தனே. அதுவும் எப்படி? ராசாத்தி தாலிய கழட்டி அடமானம் வச்சிருக்காங்க. பொண்டாட்டி தாலிய கழட்டி அடமானம் வச்சு தொழில் தொடங்க போறதுல பெருமை வேற. என்னவோ பெருசா சொன்ன. என் சம்மந்தி அவங்க கண்ணால பாத்துட்டு வந்து சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற? அதனால இப்ப என்னக்கா, ராசாத்தி யாரு? இனியனோட பொண்டாட்டி. அவ தாலி செயின் அடகு வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எந்த ஒரு நல்ல பொண்ணும் புருஷன் கஷ்டப்படும் போது தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டா. இப்படிதான் பண்ணுவா. ராசாத்தியும் அதை தான் பண்ணிருக்கா. இனிய நல்லா இருக்கணும்னு தான் அவ தாலியவே அவ அடகு வச்சிருக்கா. இதனால என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு கண்மணியும் சம்பந்தியம்மா வந்துட்டாங்க சும்மா. அது மட்டும் இல்லாம வெறும் மஞ்ச கயித்துல மஞ்ச கிழங்கு போட்டிருந்தாலும் அதுவும் தாலிக்கு சமந்தான். தங்கத்துல தாலி எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். நீ வேணும்னா பாரு, இன்னும் ஒரே மாசத்துல அவன் அந்த பணத்தை சம்பாதிச்சு தாலிய மீட்டு ராசாத்தி கழுத்துல போட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழதான் போறாங்க. அதையும் நீ பார்க்கதான் போற. மாமா, அப்படியே பெரியத்தைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க மாமா. சே, அவங்க எப்படி வருவாங்க? மாமா, பெரியத்துக்கு என் மேலதான் கோவம், உங்க மேல இல்ல. அதெல்லாம் சரி, இப்ப நான் அவங்க கூட தானே இருக்கேன். அப்ப என் மேல கோவம் இருக்காதா? பெரியத்துக்கு உங்க மேல கோவம் இல்ல, கோவம் இருக்கிற மாதிரி இருக்காங்க. நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க. ராசாத்தி விடுமா, மரகதம்மா நாளைக்கு வராம இருக்கிறது கூட நமக்கு நல்லதுதான். அப்படி சொல்லாதீங்க அண்ணே. மங்க அத்தை கிட்ட சொல்லலனா கூட பரவாயில்ல, ஆனா பெரிய அத்தை கிட்ட சொல்லிதான் ஆகணும். அவங்க வராங்க வரல அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நாளைக்கு நான் வளர்த்த புள்ள என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு மனசு வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்ல மாமா, கூப்பிடாததுக்கும் இந்த ராசாத்தி தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதான் மாமா. அப்புறம் மாமா மேலேயும் அவங்களுக்கு கோவம் வரும். மாமா, நீங்க ஃபோன் பண்ணுங்க. மாப்பிள்ள, எனக்கும் ராசாத்தி சொல்றது சரின்னு படுதுரா. நீ எதுக்கும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி மரகதம்மாட்ட சொல்லிடுறா. டேய், நீ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவங்க வர்றாங்களோ வரலையோ, நீ ஒரு பேச்சுக்காவது சொல்லிடுறா. அத்தை, நீங்க தான் அத்தை இனிய ஏன் புள்ள, நான் வளர்த்த புள்ளன்னு சொல்றீங்க. ஆனா அவன் உங்களை அம்மாவா பார்க்கவே இல்லை. என்ன இருந்தாலும் அவனை பெத்த அம்மாவுக்கு தானே ஃபோன் பண்ணிருக்கான். உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா பாத்தீங்களா? இனி எனக்கு பணம் கிடைச்சிருச்சுல, அதான் உங்களை மதிக்காம நடந்திருக்கான். அவனை நீங்க சும்மா விடாதீங்க அத்தை. என்ன கண்மணி சொல்ற? அத்தை, முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்க போறான்.
அதை உங்ககிட்ட சொல்லணுமா இல்லையா? நீங்க தான் பாசம் வச்சு மோசம் போறீங்க அத்தை. அன்னைக்கு அந்த ராசாத்தி வீட்டை விட்டு போகும்போது நீங்க சொல்லியும் கேட்காம அவ பின்னாடியே போனவன் தானே அவன். அப்பவே நீங்க புரிஞ்சிருக்கணும் இனி எனக்கு உங்க மேல மரியாதை பாசம் எதுவுமே இல்லைன்னு. இது நான் சும்மா விட போறதில்ல. இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றேன்னு பாரு. சொல்லினியா என்ன? இல்ல பிரியமா, நாளைக்கு நாங்க ஒரு தொழில் தொடங்க போறோம். சரி, அதான் உங்களை கூப்பிடலாமேன்னு கால் பண்ணேன். இப்பதான் உனக்கு இந்த பெரியம்மா கண்ணுக்கு தெரிஞ்சாலா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கணும். ஆனா உங்க நம்பருக்கு நான் ட்ரை பண்ணேன், உங்க லைன் கிடைக்கல. சரி, அதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லாமேன்னு. நீ காரணம் சொல்லாத இனியா. தப்புதான் பெரியமா, என்னை மன்னிச்சிருங்க. இதுக்காக நீங்க நாளைக்கு வராம மட்டும் இருந்துடாதீங்க. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெரியமா. நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட என்னை மன்னிச்சிருங்க பெரியமா. ஆனா வராம மட்டும் இருந்துடாதீங்க. டே இனியா, நீ ஏன் புள்ளடா, நான் தூக்கி வளர்த்த புள்ள. உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்லடா. இது ஒரு லூஸ். இதுகிட்ட போய் இவ்ளோ நேரம் வேதம் ஓதுன பாரு. என்ன சொல்லணும்? எல்லாத்தையும் வெறியோட கேட்டுட்டு சட்டுன்னு புஸ்வானமா போச்சு. எனக்கு தெரியும் பெரியமா உங்களை பத்தி. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். உன் மேல எனக்கு கோவமே இல்லடா, அவ மேலதான் எனக்கு கோவம்லாம். அவ பண்ண தப்பு அப்படி. கண்டிப்பா நாளைக்கு நான் வருவேன். ஆனா பெரியம்மா வருது உனக்காக மட்டும் தான்டா. சரி பெரியமா. சரிடா. நான் வளர்த்த பையன் என்ன எப்படி விட்டு கொடுப்பான்? என்ன மாமா சொன்னாங்க? என்னம்மா சொல்லியிருக்க போறாங்க? டேய் இனியா, நீ தொழில் தொடங்குறது எனக்கு சந்தோஷம்தான். நீ நான் வளர்த்த புள்ளடா, அதனால நான் கண்டிப்பா வருவேன்டா. ஆனா நான் உனக்காக தான் வர்றேன். அந்த ராசாத்திக்காக எக்காரணத்தை கொண்டு நான் வரலன்னு ஆணித்தரமா சொல்லியிருப்பாங்க. அதானடா? எப்படியோ ஒண்ணு, அவங்க வந்தா சரி. ஆமா, நம்ம என்ன பேர்ல இப்ப தொழில் தொடங்கலாம்? அத்தை பேர்ல. எது, மரகதம்மா பேர்லயா? இல்ல, மங்க அத்தை பேர்ல தான். அப்பாடா. ஆமா, மங்கையம்மா பேர்ல நாம தொழில் தொடங்கினா மட்டும் மரகதம்மா சும்மா விட்டுருவாங்களா? ஆமா ரசாத்தி, அது வேணாம். அப்போ உங்க பேரு? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏண்டா? சரி, அப்போ அவங்க 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சிடலாமே, அப்புறம் ஒரு பிரச்சனையும் வராதுல்ல. எது, மங்கையம்மா பேரும் மரகதம்மா பேரையும் சேர்த்து வைக்க போற? நீ பேரை சேர்த்து வைக்கிறேன்னு குடும்பத்தை பிரிச்சு வச்சிடாதம்மா. வேற ஏதாவது. சரி சரி, அதெல்லாம் விடு. நம்ம அந்த காய்கறிக்காரரை பார்த்துட்டு வந்தோம்ல, அவருக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். வா. சரி சரி, நாங்க போயிட்டு சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். இந்தா, சரிங்க. ரசதி, உங்க அம்மா.
வாமா வாமா. ரசத்தி நல்லா இருக்கேம்மா. வாங்க வாங்கண்ணே. நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? ரசதி கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சு பெரிய ஆளா போற. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே. மாப்ள உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாத்துக்கும் ராசாத்தி தான் காரணம். ஓ சரி வாமா வாண்ணே. வா. வாங்க போலாம். அம்மா அப்பா இனியா மாமா பெரியத்த வாங்க அத்தை. பெரியமா நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனாடா? சரி வாங்க பூஜை ஆரம்பிச்சிடலாம். டேய் வாங்க. சீக்கிரமா பூஜை பண்ணிடுவோம். எல்லாரும் பிஸியான ஆட்கள் வர. என்ன சரி வாடா. டேய் நாங்க எங்கடா பிஸியா இருக்கோம்? எங்களை போய் சொல்ற? என் மருமக முதல்ல தொழில் ஆரம்பிக்க போறா. இதை விட முக்கியமான வேலை வேற எதுவுமே கிடையாது. அப்ப மகன் உங்களுக்கு முக்கியம் இல்ல? டேய் அவனும் முக்கியம்தான். ஆனா எங்களை விட ராசாத்தி அவனை நல்லா பாத்துக்கிறா. அதான் நான் அப்படி சொன்னேன். சரி 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 வாங்க வாங்க பூஜை எல்லாரும் ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. சாமி வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்க. பூஜையை ஆரம்பிக்கலாம். ஓம் கணானாம் த்வா கணபதிஹம் மவாமஹே கவிம் கபீனாபவமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதிஹாயச்சின்வன்னோதிபித்சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட்சேதேந்திரியே பிரதிதிஷ்டதி. தம்பி யார் கம்பெனி பேரை திறந்து வைக்க போறேன்? மாப்பிள என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு அம்மா அப்பாவை வந்து திறக்க சொல்றா. இல்ல ரசதி நீயே போய் தர. மாமா நம்ம வீட்லயே பெரியவங்க பெரிய அத்தை தான். அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி திறந்து வச்சாதான் நல்லா இருக்கும். நீ சொல்றதும் சரிதான். நீங்க கூப்பிடுங்க மாமா, கண்டிப்பா வருவாங்க. பெரியமா நீங்க வந்து திறந்து வைங்க. உனக்கு நான் இப்பதான் கண்ணுக்கு தெரியறேனா இனியா? இல்ல பெரியமா நீங்க கோவமா இருப்பீங்கன்னு. நீ புதுசா தொழில் ஆரம்பிக்க போற, நான் எப்படிடா கோவமா இருப்பேன்? என் பையனோட தொழில் நல்லா வரணுங்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். ஆனா நீ இந்த அம்மாவை பார்க்காம என் பேச்ச மதிக்காம இருக்கிற பாரு, அது மட்டும் தான்டா என் கோவம். அந்த பிடிவாதத்து மேலதான் கோவம். உன் பிள்ளை நீ வளர்த்தன்னு சொல்றல்ல, அப்ப உன்ன மாதிரி தான் அவனும் பிடிவாதமா இருப்பான். முறைக்காத, உண்மையை தானே சொன்னேன். நான் பண்ணது தப்புதான். நீங்க வந்து திறந்து வைங்க. இப்ப நான் உனக்காக மட்டும்தான் வரேன் இனியா, வேற யாரும் சொன்னதுக்காக இல்ல. இனிய நாம சொன்னதை கேட்காம இந்த குண்டச்சி பின்னாடி வந்தாலும் கண்டிப்பா நம்ம மேல இருக்கிற பாசத்துல கம்பெனிக்கு நம்ம பேரை தான் வச்சிருப்பான். சரி வாங்க. ஓ பெரியமா வாங்க தொடங்க. ராசாத்தி ஃபுட்ஸ். வாங்க ரசத்தி விளக்கு ஏத்துங்க. விளக்கேத்து போ. ஏத்துங்க.
ராசாத்தி வியாபார விவருத்திரஸ்து. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரியாய தேவேந்திரியே பிரதிஷ்டதி. பெரியமா நல்லா இருக்கா? நான் என்னத்த சொல்ல, எப்படியோ நீ நல்லா இருந்தா சரி. அத்தை, நான் கூட வேற ஏதாவது பேர் வச்சிருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல இனியா, உன் பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம அவ பேர்லயே ஆரம்பிச்சிருக்க. நீ வேணா பாரு, இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். நீங்க பெரிய ஆளா வருவீங்கடா. ஆமா மங்க, இனிமே இனியனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த தொழிலே மேல வந்துருவான். தேங்க்யூ மாமா. ஆல் தி பெஸ்ட் அண்ணி. வாழ்த்துக்கள்க்கா. பாத்தீங்களா அத்தை, அந்த ராசாத்திய உங்க கையாலேயே அவ பேர் போட்ட பிசினஸ தொடங்க வச்சுட்டா.